ஏய் தர்ஷினி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கு. பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா? தரேன். எங்க அம்மா செய்யற மாதிரி செய்யணும். செஞ்சு கொடுப்பியா? என்ன கேட்ட? எங்க அம்மா செய்யற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். 25 வருஷமா நீ யார் கையில சாப்பிடுற? எங்க அம்மா கையில தான். அப்ப உங்க அம்மா கை பக்கம் யாருக்கு தெரியும்? எனக்கு தான். அப்ப நீ தான் உங்க அம்மா மாதிரி செய்யணும். நான் 25 வருஷமா எங்க அம்மா கையில சாப்பிட்டேன். நான் தான் எங்க அம்மா மாதிரி தானே செய்ய முடியும். அப்படி உங்க அம்மா கையில வேணும்னா உங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கேன். ஒரு பிரியாணி கேட்டது குத்தமா போச்சு. ஏன்டா கேட்டேன்னு யோசிக்க வச்சிட்டீங்க. எனக்கு பிரியாணியே வேணாம், போடி. என்னடி இது இடம் இப்படி இருக்கு? இடம் என்ன அப்படி வச்சிருக்க? அப்புறம் சமைச்சா எப்படி இருக்கும்? சமைச்சு முடிச்சுட்டு தான் கிளீன் பண்ணணும். கருவாடு வாங்கி வந்து எவங்கியே எடுத்து அதை கிளீன் பண்றதுலாம் நான் பண்றேன். ஓ, இன்னைக்கு கருவாட்டு குழம்பா? இன்னைக்கு ஸ்பெஷல் அழகான கருவாட்டு குழம்பு ஆயிட்டு இருக்கா? கருவாடு எடுத்துட்டு வந்தா அதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுது. என்னத்தான் பண்றது? என்ன பண்றதுன்னா கிளீன் பண்ணி தான் போடணும். அது எனக்கு தெரியாத. ஒழுங்கு ஓடி டீல சர்க்கரை போட்டாலும் சர்க்கரையில டீய போட்டாலும் கரைய போறதுதான் சர்க்கரை தாங்க. அது மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கை. அப்ப ஆம்பளை வாழ்க்கலாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஆயிட்டாவே நாசமா போச்சு வாழ்க்கலாம். ஏங்க ஒரு கேள்வி. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் USA? சவுத் அமெரிக்கா. வாஷிங்டன் DC. உங்க மாமியாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாமியார்கள்லாம் மண்டையில கொண்டை போடாம கூட இருந்துரும். ஆனா இந்த மருமக கூட சண்டை போடாம இருக்காது. 1008 பிரச்சனை இருக்கு. இதுல 1009வது பிரச்சனையா இந்த பிம்பிள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் எங்க போய் யார்கிட்ட போய் சொல்றது? என்னடா வாழ்க்கை. அப்படியே கடுப்பா இருக்கே. அப்படியே கையெல்லாம் நம்ம இருக்கு. போனை வேற வாங்கி வச்சுட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் இல்லாம இருக்க முடியலங்க. அது போன்ல நம்ம தூக்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யார் கூட ஆடுறது? உங்க ஐடி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, விளையாடலாம்.